ஆனால் இந்த வருஷம் 2025 ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சம்மன் ஸ்பெஷலுங்க. 18 வருஷம் கழிச்சு நம்ம டீம் வந்து கப் அடிச்சிருக்கு. வீடியோஸ்லாம் பார்த்தேன், பெங்களூர் வேற என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து லத்தி எடுத்து வந்திருக்காரு, அவரை தூக்கி ஒரு வைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆர்சிபி மேலே ஒரு லாயல் ஃபேனாக இருந்திருப்பாங்க இப்போ நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக எவ்வளோ தோல்விகள் அது 18 வருஷமாக பார்த்துருக்கோம். ஃபைனலில் கப் அடிக்காத ஒரு டீம், இன்னி வரைக்கும் பேக் வாங்காத ஃபேன்ஸ். ஸோ ஆர்சிபி தோட்டாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி அந்த லாயல் ஃபேன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் தென் இந்த 11 பேர் இறந்தது ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இல்லை, நான் ஒரு இந்தியனா ஒரு ஹியூமன் பீங்ஸாக வந்து நான் சொல்கிறேன். இந்த 11 பேர் உயிரை விடுற அளவுக்குலாம் கிரிக்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசானா கண்டிப்பாக அது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கூட இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு மேட்ச். இது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடுன்னு பார்க்குறாங்களா, இல்லை சென்னை வர்சஸ் ஆர்சிபின்னு பார்க்குறாங்களா, இல்லை இது ஒரு கிரிக்கெட் லெவலாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு ஸ்டேட் லெவலாக பார்க்குறாங்களா, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இந்த 11 பேர் செத்துதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஜெயிச்சு தான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதாவது நம்ம தோனி அவரோட ஜெர்சி போட்ட ஒரு டிஷர்ட்டை வந்து எரிக்கிறாங்க. அந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ இந்த நடுவில் இந்த ஒரு 11 பேர் செத்துருக்காங்களே, அது நினச்சி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆர்சிபி ஜெயிச்சுது. பட் அடுத்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 11 பேர் செத்து அந்த உயிர் கிரிக்கெட்டோட பெருசான்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் எப்போ ஆர்சிபி ஜெயிச்சாங்களோ அதுலேருந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆர்சிபி ஜெயிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த 3ஆம் தேதி நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தென் ஆர்சிபி ஃபேன்ஸ் 18 வருஷம் கப் வச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு டீம் ஐபிஎல் வரலாற்றில் கப் அடிக்கிற டீம், ஒரு நல்ல டீம், ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு டீம் வந்து கப் அடிக்காமல் இருக்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அது நிறைவேறிச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அந்த ஃபேன்ஸோட அந்த கான்ட்ரவர்சி வந்து இன்னும் மாறவே இல்லை. 11 பேர் செத்தும் இன்னும் பார்த்தியா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு வந்து ட்ரால் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னே தெரியல. உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குது. கிரிக்கெட்டை நம்ம கிரிக்கெட்டாக பார்க்கணுங்க. அது ஒரு உயிரை உருற அளவுக்கு வந்து பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆர்சிபி 18 வருஷம் ஜெயிச்சிருக்குது சந்தோஷம் தான். பட் அட் த சேம் டைம் இந்த 11 பேர் செத்துதும் ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கிரிக்கெட்டாக பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்டேட், நாங்கள் எங்கள் ஸ்டேட் தான் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரு இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு கிரிக்கெட். இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் கோர்ஸ் தான். தயவு செஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து திருப்பியும் வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசமான ஒரு ஃபேன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க இந்த வருஷம். அந்த 11 பேருக்கு அவங்க ஃபேமிலி என்ன பண்ணும், அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும் நல்லாவே புரியுது. 18 வருஷம்